தாவேக்கலை எல்லாமே நான் தான். விஜய் வந்து 26 எலெக்ஷன் முழுக்க நீங்களே பார்த்துக்குங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால மீடியாவே என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. சார் இந்த வக்ஃபு பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாவற்றையும் எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார். 4 மீடியாவுக்கு துட்டு கொடுப்பாரு, அதை ஜானால் கொடுக்க முடியுமா? இதுக்கு மேலே நமக்கு இங்கே வேலை இல்லை. திருப்பி வந்து மாற்றம் முன்னேற்றம் மேங்கோ என்று இந்த டாஸ்மாக் ஊழல் சம்மந்தமாக எங்கள் அண்ணன் விஜய் ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்காராங்க சார்? நீங்கள் இந்த குறுக்கிடுறீங்க, இதெல்லாம் பற்றி நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. உங்களது வேலை கேள்விகளை கேட்டு என்னிடம் விஷயங்களை வாங்குவது. நீங்கள் கேட்டது ரொம்ப முக்கியமான கேள்வி. நான் தொடக்கத்தில் ஏடிஎம்கே இன்டெலிஜென்ட்டான பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு நான் சொன்னேன், ரைட்டா? விஜய் ஏன் இன்டெலிஜென்ட்டான பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்தலைன்றதுக்கு நீங்கள் கேட்ட கேள்வியில் பதில் அடங்கியிருக்கிறது. நான் ஏன் இதை இன்டெலிஜென்ட்னு சொன்னேன்னா, மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் அதிருப்தி இல்லைனாலும் இவங்க ஏதோ கொள்ளையடிக்கிறாங்கன்றது அரசல் புரசல் அப்படி தெரியும். சரி, இப்படி பார்த்துக்கிட்டு இருந்துட்டு இருப்பாங்க. இப்போது அமலாக்கத்துறை போன்ற ஒரு ஏஜென்சி இவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது, இது போல் ஒரு தம்பி அரசாங்கத்தையே நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அமலாக்கத்துறையின் சோதனைகளிலிருந்து செய்தி வெளியே வரும்போது மக்கள் கொண்டாடுகிறார்கள். மக்களின் அந்த கொண்டாட்டத்தை ஒரு எதிர்க்கட்சி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதே அதிமுக செய்கிறது. அதனால தான் இன்டெலிஜென்ட்டான பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு தொடக்கத்தில் சொன்னேன், ரைட்டா? நல்லா கேட்டிங்களே, விஜய் இதை செய்திருக்கணுமா வேணாமா? ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கிறது என்பதை நான் விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே சொன்னேன். அமலாக்கத்துறை சோதனைகளின் மூலம் இது இப்போது அது நிரூபணமாகி இருக்கிறது. அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிச்சிருக்கணும். யார் அந்த தம்பியை? நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சியாக தேர்தல் வர வரைக்கும் இருக்க போகிறோன்னு ஆதவ் சொன்னாரா இல்லையா? ஆதவ் தான் இன்று அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பிரதான எதிர்கட்சியாக செயல்படுங்க. தூங்கி நிற்கிறீங்க. நான் முந்தானால அந்த வக்ஃபு போர்டு ஸ்டேட்மெண்ட் எதுக்கு விட்டீங்கன்னு சொல்லிட்டு விரிவாக சொன்னேன். போன பஸ்ஸுக்கு வந்து கை காட்டிட்டு அதேதான். இன்னைக்கு முக்கியமாக ஒரு பஸ் இன்னொன்று, நீங்கள் இப்போ வரப்போகிறது மத்திய அரசுக்கான தேர்தலா மாநில அரசுக்கான தேர்தலாமா? மாநில அரசுக்கான தேர்தல். அப்போ வக்ஃபு முக்கியமா, அது டாஸ்மாக் முக்கியமாமா? இப்போ வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பேசக்கூடாது அப்படின்னா கூட புரிஞ்சிக்க முடியுது. கூட்டணி போகிறோமா இல்லையான்னு ஒரு மக்கள் ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அதனால அது தொடர்பாக அமைதியாக இருக்கலாம்னு. பட் இது வந்து உங்களுடைய எதிரி திமுகவுடைய ஒரு ஊழல் அப்பட்டமாக வெளிப்பட்டு. இன்னொன்று, நீங்கள் எதிரியாக கருதக்கூடிய உதயநிதி சிக்கியிருக்கக்கூடிய ஒரு ஊழல் குறித்து வாய் திறக்காமல் 3 நாட்களாக மௌனமாக இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் என்ன மாதிரியான எதிர்க்கட்சி தலைவர்? ஏன் சார் வெளியே வரல எந்த அறிக்கையும்? ஏம்மா, அங்கே பெரிய வெட்டுக்குத்து நடந்துனுக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நேற்று பூரா இவங்க தானே போய் சொல்லணும். ஜானை கிட்டத்தட்ட ஓரம் கட்டிட்டாங்க. ஜான் பற்றி நேற்று நியூஸ் தமிழில் ஒரு செய்தி வந்தது, பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தியாப்பா? பார்க்கல சார். நியூஸ் தமிழ் 24/7 சொல்லுமா, என்னமா வந்துச்சு சொல்லுங்க. வெளியே பார்க்கலையா? ஐயோ, அவங்களும் பார்க்கல. பொள்ளாச்சி தீர்ப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து தாவேக்கா சார்பாக அதில் அறிக்கை வருது. அந்த அறிக்கையில் வந்து அதிமுகன்ற பேர் எங்கேயுமே இடம்பெறல. அதுக்கு முக்கியமான காரணம் ஜான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜான் என்று தாவேக்கவினர் சிலர் விமர்சனம் செய்கிறார்கள். ஜானை டேக் பண்ணி. அப்போ தாவேக்கினர் இல்லை, திமுகவினர் இல்ல, தாவேக்காவினரே அது மாதிரி கமெண்ட் பண்றாங்க. ஓகேவா? இதை பார்த்த ஜான் ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி இதெல்லாம் நீங்க நீக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா அவங்க நீக்கிட்டு கட்சிக்குள்ளே இது தொடர்பான சலசலப்பு இருக்குன்னு ஒரு 5 நிமிஷம் பேக்கேஜ். 5 நிமிஷமும் ஜான் ஆரோக்கியம் போட்டு அட்டின்னு அடிக்கிறாங்க. ஜானால் தான் இந்த குழப்பம் நீடிக்கிறது என்று பரபரப்பாக பேசி கொண்டிருக்கின்றனர். ஜான் ஆரோக்கியசாமி இது போல அதிமுக குறித்து எந்த விமர்சனமும் வைக்க வேண்டாம் என்று தாவேக்க தொண்டர்களுக்கும் அறிவுறுத்துகிறார். ஒரு நியாயமான விமர்சனத்தை கூட வைக்க முடியாமல் ஒரு கட்சியில் ஜனநாயகம் எப்படி இருக்கிறது அப்படின்ட்டுலாம் ஒரு 5-6 நிமிஷம் பேக்கேஜ் நியூஸ் தமிழில். இப்போது இந்த செய்திக்கு பின்னணியில் என்ன நடக்கிறது என்பது தெரியாதவர்கள் அதை பார்த்துட்டு சரி ஏதோ உண்மையிலே குழப்பம் போல் இருக்குது அப்படின்ட்டு நினைத்துக் கொள்வார்கள். அந்த நியூஸ் வந்தது காரணமே ஆதவர்ஜன். ஒரு 8 அல்லது 10 நாட்களுக்கு முன்பு நியூஸ் தமிழ் உரிமையாளர் திரு ஷக்கீலினை ஆதவர்ஜன் சென்று சந்தித்திருக்கிறார். நீங்கள் டாக் என்னென்னா, நீங்கள் தாவேக்காவுக்கு கவரேஜ் தரணும். தாவேக்காவில் எல்லாமே நான் தான். விஜய் வந்து 26 எலெக்ஷன் முழுக்க நீங்களே பார்த்துக்குங்கன்னு என்கிட்ட சொல்லிட்டாரு.
அதனால மீடியாவே என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு. பட் எல்லாம் நான் வந்து நல்லா வந்து ஒரு சக்கிலெல்லாம் நமக்கு ஃப்ரெண்டு அப்படி இப்படின்ட்டு நம்ம நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜானு தான் வந்து இந்த மாதிரி போய் நம்ம ஏன் மீடியாவை அப்ரோச் பண்ணணும், மீடியா தான் நம்மளை அப்ரோச் பண்ணணும்னு கெடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி என்னங்க பண்ணணும்னா ஜானை பற்றி இப்படி ஒரு பேக்கேஜை போடுங்க. இப்போ பேக்கேஜ் வந்த உடனே விஜய் என்ன யோசிப்பார்? விஜயோட ஸ்டைலு கட்சியெலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஜான் விஜயோடு இருக்கிறார், விதை போடுவதற்கு முன்பாகவே இருக்கிறார். ஸோ வாட் எவர் இஸ் த டெசிஷன், வாட் எவர் இஸ் தி ஸ்டேட்மெண்ட், விஜய் ஹேஸ் அ வேர்ட் வித் ஜான். ஜான் ஒருத்தன் இருக்கவும் தானே நீ ஜான்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. ஜானை தொத்தி விட்டா யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவேன்? நான் மட்டும் தானே. புஷிட்ட கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. கன்சல்ட் பண்ணிட்டு தான் புஷிக்கிட்டே போவாங்க. சார் இந்த வக்ஃபு பற்றி என்ன நினைக்கிறீங்க? எல்லாவற்றையும் எங்கள் தலைவர் சொல்லிவிட்டார், தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லைன்றதான். அதனால அப்போ ஹீல் பி தி சோல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் விஜய். அண்டு ஆதவ் அர்ஜுன் கூட மோதுறதுக்கு இப்போது இவர் போய் 4 மீடியாவுக்கு துட்டு கொடுப்பாரு ஆதவ். ஜானால் கொடுக்க முடியுமா? முடியாது. அப்போ மீடியா யார் சொல்கிறது கேட்பாங்க? ஆதவ். அண்டு ப்ரெஸ்டீஜ் பாலிகானில் மார்ட்டின் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் ஸ்ட்ராட்டஜி டீம் போட போகிறாரு. ஜானால் போட முடியுமா? அதை ஸ்ட்ராட்டஜி டீமில் போய் வேலை செய்வார். எவ்வளவு நாள் இந்த புழுக்கத்தில் ஜான் தொடர முடியும்? இப்போ ஒரு ஒர்க்கிங் அட்மாஸ்ஃபியர்ப்பா, நீ இருக்கிற, நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, உங்கள் 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு நம்ம ஆஃபீஸில், பனிப்போர் நடந்துகிட்ருக்கு. நான் வந்து லியோவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஐ வில் குட். வருமா வராதா? தினந்தோறும் போய் ஒரு தொல்லை எடுத்துன்னு இருக்க முடியாது. இந்த ஆளு சொல்கிறது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான். அதே மாதிரி ஜான் எப்படி யோசிப்பார்னா, அவன் தொடக்கத்தில் இருந்தோம், கட்சிக்கு பேர் வச்சது, மாநாடு நடந்தது, நேற்று வந்து ஒரு இவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறாரு. இதுக்கு மேலே நமக்கு இங்கே வேலை இல்லை. பேசாமல் திருப்பி வந்து மாற்றம், முன்னேற்றம், மேங்கோ என்று போய்விடலாம் என்று எண்ணம் வருமா வராதா? அவங்களே வந்து யார் எங்கே இருக்காங்க? ஆமாம், குறைஞ்சது அப்பாவுக்கும் பையனுக்கும் பஞ்சாயத்து பண்ணுற வேலையாவது போய் எங்கள் உருப்படியாக பார்க்கலாம்ல. அந்த அப்படி போயிட்டாரு. யார் பாஸங்க? ஆதவ். அவர் தான் அந்த கட்சியின் தம்பி. எக்ஸாக்ட்லி. பண்ணலாமா? அப்போ விஜய் எல்லாத்தையும் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவார்? ஆதவ். ஒரே ஆள். இதே தான் விசிக்கில் பண்ண ட்ரை பண்ணார். அங்கே ஏற்கனவே 10 பெருச்சாலி உட்காந்துருக்குது, விடுவாங்களா? காலி பண்ணிட்டான். இது புது இடம்ல. இப்போ ஜான் அவர்கள் தான் வந்து இந்த டாஸ்மாக் ஊழல் பற்றி பேசுங்கன்னு சொல்லணுமா? கிடையாது, ஆதவ் கூட சொல்லலாம். அப்போ ஆதவ் வந்து பிளான் பண்ணி மறைக்கிறாரா? இருக்கலாம். திமுகவை எதிர்க்கக்கூடாது விஜய். அதுக்கெல்லாம் வந்து நான் அதுக்குள்ளெல்லாம் போக மாட்டேன். ஆதவ் சொல்லணும், ஜான் சொல்லணும் சொல்ல மாட்டேன். விஜய்க்கு தோணுமா? அதான் விஜய் கேட்டிருக்கலாமே, எப்பா என்னப்பா அங்கே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, நம்ம எதையாவது அறிக்கை கொடுத்தோம். நம்ம அவர் விஜய் அவர்கள் நமது தமிழக முதல்வர் போல அல்ல. ஒரு பேப்பர் பார்ப்பார், டிவியை பார்ப்பார், நம்ம சேனலை பார்ப்பார், ட்விட்டரை பார்ப்பார். அப்போ என்ன நடக்குது? இன்னொன்று எல்லாத்துக்கும் பெரும்பாலான விஷயங்களுக்கு கரெக்டாக இது பண்ணுறாரு. இன்னொன்று, என் கூட வந்து ஒரு ஆள் சொன்னாதான் நீங்கள் பண்ணுவீங்களா? சிஎம் ஆகிட்டிங்களா நீங்கள்? இப்போ ஆகலைல்ல. அப்போ உங்கள் கவனம் பூரா நியூஸில் தான் இருக்கணும். கரெக்டாப்பா? ஆமாம். ஏதோ அரசியல் எதிரின்னு சொல்கிறீங்க. இன்னொன்று, என்ன பார்த்துருக்கீங்கல்ல, நியூஸ் வேறு ஏதாவது சிந்தனை இருக்கா? எனக்கு என்னென்னா, எப்போ நம்ம தான் பிரேக் பண்ணணும், டீட்டெயில் கொடுக்கணும். ஸோ என் கவனம் பூரா அதில் தான் இருக்கணும். அப்போ உங்களுக்கு வாழ்க்கை அரசியல். எதை வச்சு திமுக அடிக்கலாம், எங்கே ஸ்லிப் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணுமா? அதுவும் உங்களின் ஜென்ம எதிரியான உதயநிதி தொக்கா சிக்கும்போது பட்டாசு வெடிக்க வேணாம். நீங்கள் இன்னும் சொல்ல போனா துரிதமாக அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் தொய்வை தருகின்றன, இன்னும் துரிதமாக செய்ய வேண்டும். பிஜேபி ஒரு தடவை கூட்டணி வச்சுக்கிச்சுன்னு சொன்னார், ஞாபகம் இருக்கா? உதயநிதியை ஏன் இன்னும் விசாரிக்கவில்லை? ஏன் பாஜக திமுகவுக்கு கருணை காட்டுகிறது? விசாகன் ஒரு சாதாரண அதிகாரி. அரசியல்வாதிகள் உத்தரவு இல்லாமல் விசாகன் இப்படி செய்வாரா? வேண்டுமென்றே ரத்தீஷை அமலாக்கத்துறை தப்பிக்க விட்டது. அடி விஜய் வந்து உதயநிதியை ஏன் விசாரிக்கலன்னு அறிக்கை கொடுத்தா எப்படி இருக்கும்? ஆப்டிக்ஸு எப்படி இருக்கும்? உதயநிதி என்னவாரு? இது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுமா? ஒன்றுமே புரியல எனக்கு. இருமா, தொடக்கத்தில் எடுத்த உடனே ஒரு லியோ சொன்னார், ஏடிஎம்கே ட்ரெண்டிங்காக ட்வீட் போடுது சார் எடப்பாடி,
யார் அந்த தம்பின்னு ஒன்று போட்டிருக்கிறாங்க சார், நான் சொன்னேன்ல இன்டெலிஜென்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்னு சொன்னேன்ல, பிடிக்கிறாங்க பாரு இஷ்யூவை. இன்றைக்கி ஜென்ரலாக நியூஸில் அரசியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த அமலாக்கத்துறையில் என்ன நடக்குதுன்றது தான் இன்றைக்கி இல்லையாப்பா? ஆமாம், டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்க அதான் பண்ணுவாங்க. யூடியூப் சேனலில் இன்னைக்கு என்ன டாபிக்னு தானே சார் நம்ம தம்பு வைக்கிறோம். சரியா பார்ப்பாங்க, ரைட்டுங்களா? அப்படி இருக்கும்போது அதுதான் லபக்குன்னு பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா எடுங்க. இந்த கழிவறை ஊழல் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஊழல், அதுவும் ஊழல் தான். அதுவும் ஊழல் தான், அதை எடுத்துருக்கணுன்றது என்னோட இது. எனக்கு தூக்கி போட்டு 2 சாத்துங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுக கரப்ஷன் தானே, அதோட என்ன வேலை உங்களுக்கு? ஆனால் இது பெரிய இஷ்யூ. இது லாங் டைம் நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்குது. இன்னொன்று அரசாங்கத்தை சாய்க்கக்கூடிய ஒரு இஷ்யூ இது. லபக்குன்னு பிடிச்சிக்கினாங்களா? இப்போ யார் ஃபுல் டைம் லெக்சரர், யார் கெஸ்ட் லெக்சரர்னு தெரியுதா? பழனிசாமிக்கு இதை தவிர சிந்தனையே கிடையாது. ஓகேவா? வேறு சிந்தனை இருக்கா? அடுத்து என்ன நடக்குது, இது மட்டும்தான் பழனிசாமிக்கு சிந்தனை இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணிருக்கிறீங்க? உங்களது கவனம் ஜனநாயகத்தின் மீதா, ஜனநாயகனின் மீதான்ற கேள்வி வருதா? எனவே விடியலை இப்போ படுத்து கிடக்கும்போது ஜனநாயகனுக்கு இப்போ சிக்கல் இல்லை. அப்போது நீங்கள் மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்த மாட்டீங்க, கூர்மையாக அரசியல் செய்ய மாட்டீங்க. 2.5 வருஷம் சிஎம் கொடுக்கணுமா உங்களுக்கு? அப்போ மக்களோட நிலைமை என்ன ஆகும்? எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் மேலே வந்து உட்காந்தீங்கன்னா திமுக ஆட்சி மாதிரி தான் இருக்கும் அந்த ஆட்சி. ஸ்டாலின் அவர்களையே இந்த அதிகாரிகள் எப்படி ஏமாத்துறாங்க? எக்ஸாக்ட்லி. ஒரு ஆதவ் ஜானுக்குள்ள நடுவில் நடக்கிற பிரச்சனையும் உங்களால் மீண்டு வர முடியல. அப்போ நீங்கள் எப்படி 8 கோடி மக்களை ஆளுவீங்க? மாலதி ஒரு 5 மாதங்களுக்கு முன்பு என்று வைத்துக்கொள்ளலாம், ஒரு ஜனவரி பொங்கல் முடிந்து என்று வைத்துக்கொள்வோமே. அந்த சமயத்தில் எல்லாம் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்த முடியுமா என்று உங்களுக்கு தோன்றியிருக்கும், உங்கள் இருவருக்குமே தோன்றியிருக்கும். கரெக்டா? அண்டு சர்வே முடிவுகளும் அப்படி தான் சொன்னது. அதன் பிறகு மார்ச்சில் தானே இப்போ கூட்டணி அறிவிச்சாங்க. மார்ச்சில் ஏப்ரல் என்று நினைக்கிறேன். பிஜேபி அதிமுக கூட்டணி ஏப்ரல் தொடக்கத்தில் கூட்டணி அறிவித்த போது இந்த கூட்டணி எப்படி போதுமானது என்று சொன்னார்கள். விஜய் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்பதை நம்ம தான் ஃபஸ்ட்டு நிகழ்ச்சியில் பிரேக் பண்ணோம். ஏப்ரலில் தான் கூட்டணி ஃபஸ்ட் நிகழ்ச்சியில் பிரேக் பண்ணோம், ரைட்டுங்களா? இன்றைக்கி இஷ்யூஸை பிடிச்சிக்கிட்டு ஏடிஎம்கே எப்படி பாலிடிக்ஸ் பண்ணுது? இப்போது திமுக வேண்டாம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்றால் ஒரு கட்சியை அகற்றும் வல்லமை யாருக்கு இருக்கிறது என்ற கட்சியை தேர்ந்தெடுத்து வாக்களிப்பார்களா, பரீட்சார்த்த முறையில் வாக்களித்து பார்க்கலாம் என்று வாக்களிப்பார்களா? யாருக்கு அந்த வல்லமை இருக்கிறது, யார் வந்து அந்த ஸ்ட்ரக்சரோட இருக்காங்க சார்? அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டுருவோமாங்க சார்? மக்கள் அவங்களே வந்து ரிப்ளை பண்ணிட்டோம் இல்லை, ஜென்ரலாக மக்கள் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்ற, இந்த கவர்மெண்ட் வேணான்னு முடிவு பண்ணால் இந்த கவர்மெண்ட்டை யாரால் அகற்ற முடியும்? தானே ஜென்ரல் டெண்டன்சி. இல்லை புதுசாக ஒன்று இருக்குது, இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு நினைப்பாங்களா? அண்டு இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று மக்களுக்கு தீர்மானம் வந்துவிட்டால் தங்களது வாக்கை மாற்று சக்திக்கு அளித்து மீண்டும் அகற்ற வேண்டிய ஆட்சி வருவதை மக்கள் விரும்புவார்களா? நான் ட்ரெண்டை சொல்கிறேன். இதெல்லாம் பின்தங்கினா விஜய்க்கு சிக்கல் தான். அற்புதமான உதாரணம், நம்ம இந்த அடுத்த தேர்தல்களை பற்றிலாம் பேச போகிறோம். நான் இப்போ சொல்கிறேன், 93 தமிழகம் ஸ்தம்பிக்கக்கூடிய வகையில், தமிழகம் வியக்கக்கூடிய வகையில், தமிழகம் அண்ணாந்து பார்த்து மலைக்கக்கூடிய வகையில் கட்சி தொடங்கியவர் வைகோதான் மாற்று என்று அத்தனை பேரும் நின்னார்கள். 3 வருஷத்தில் தேர்தல். 2 நல்ல கட்சி தான். வைகோ வலுவான ஒரு கட்சி, குடை சின்னம். அப்போ பம்பரம் லேட்டாக இருந்துச்சு. குடை சின்னம் வைகோ வந்து இப்படி நீங்கள் இப்படி சிம்பிள் காமிச்சிங்கன்னா கொடை பிடிக்கிறது அர்த்தம். நம்ம மதிமுகன்னா இப்படி ஒரு சிம்பிள் கட்டுங்க. திமுக செங்குத்தாக பிளவுபட்ட காலம். ஒரு புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், ரஜினிகாந்த் ஆதரவு. இன்னொரு புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அதிமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். யாருக்கு வாக்களித்தார்கள்? திமுக. ஒரு சீட்டு ஜெயில. வைகோவோட பெரிய தலைவராக விஜய். வைகோ பேசினால் ஆண்டல் பறக்கும், பார்த்துருக்கியா? முதிர்ந்துட்டார் பாவம். அவரோட பெரிய லீடரா நீங்கள்? இப்போ திமுக வீழ்த்தணும்னு மக்கள் முடிவெடுத்துட்டாங்கன்னா
ஒரு புறம் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமாக ஆகிய கூட்டணி ஒன்று இருக்கிறது. தனி ஒருவனாக விஜய் அவர்கள் இருக்கிறாருன்னா மக்கள் எதை தேர்ந்தெடுப்பாங்க? பெரிய கூட்டணி ஆப்போசிட்டில் எது பெரிய கூட்டணியோ அதான் சூஸ் பண்ணுவாங்க. இன்னும் அதான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ லேசாக ட்ரெண்ட் ஷிஃப்ட் ஆகிறத ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? இப்போ 234 ஜெயிப்பன்னு சொல்லுங்கள் சிஎம், அவர் சொல்லுவார். அவர் சொல்லுவார். சீரியஸா தெரியுதுங்களா உங்களுக்கு டிஃப்ரென்ஸு? இன்னும் 8-9 மாதம் இருக்கா? 9 மாதத்தில் இப்போது ஏடிஎம்கே செய்கிற பாலிடிக்ஸ் வச்சு விட மாட்டாங்க, ரைட்டா? அப்போ ட்ரெண்ட் போக போக எப்படி மாறும்? இப்போது இருக்கக்கூடிய கூட்டணி போதாதா? அவ்வளோதான். இன்னும் கூட்டணி எதுவும் ஃபிக்ஸாகவே இல்லை. ஃபிக்ஸ் ஆகலை இல்லை, இப்போது இருக்கக்கூடிய கூட்டணியை இந்த திமுக வீழ்த்துறதுக்கு போதாதான்றேன். போதும். சரிங்க சார், இது வரைக்கும் பல விஷயங்கள் பேசுகிறோம். தொடர்ந்து பேசலாம் அரசியல் அரட்டையில். உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி.